Hi friends, இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா பிராந்தகம் முருகன் கோவில். இந்த முருகன் கோவில் பாத்தீங்கன்னா 34 அடி ஹைட் மேல இருக்கு. அதே 34 அடி கீழே இருக்கு. தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த முருகன் சிலை ஆறுமுகம் கொண்ட முருகன் சிலை இந்த ஒரு இடம் தான் பிராந்தகத்துல இருக்கு. முருகன் கோவில் தான் இந்த மிகப்பெரிய கோவில். எப்படி முத்துமலை முருகன் கோவில் மிகப்பெரிய கோயிலோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிராந்தகம் கோயிலும் மிக சிறப்பான பெரிய கோயில். இது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் அதிசயம் நிறைந்த கோவில். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா காவடி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்தால புடவக்காரச்சி அம்மன் ஒரு சாமி இருக்கு. அந்த சுவாமி தலையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து ஏறி படம் எடுத்தா மட்டும்தான் அந்த காவடியை அந்த வருஷம் தூக்க முடியும். அப்பதான் முத்திரிச்சு காவடி தூக்க முடியும். வருடம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த முருகரை வந்து மனதார நம்பி வேண்டிட்டு போறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இது மாதிரி குழந்தை பாக்கியம் இருக்கு. குழந்தை இல்லாம நம்ம டாக்டர் கிட்ட போவோம். டாக்டரே இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு, அந்த டாக்டருக்கே குழந்தை பாக்கியம் கொடுத்த கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த முருகர் சக்தி வாய்ந்த. திருமண தடை உள்ளவங்க இங்க வந்து வணங்குனீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறதுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது நடந்திருக்கு. உள்ளவங்க அவங்க என்ன பண்ணுவோம்னா 2 மாலை வாங்கி போகணும். அந்த மாலையை வந்து நாளைக்கு திருமணம் ஆனவுடனே ஒரு மாலையை வந்து இங்கே சாமிக்கு கொண்டாந்து செலுத்திடுவாங்க. கண்டிப்பாக இந்த திருமணம் அவங்களுக்கு நடைபெறும். புதிய தொழில்கள் தொடங்குறவங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் வராங்க. நிறைய ஏகப்பட்ட விஐபிஸ்லாம் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. நல்லதே நடக்குது, வந்துச்சு தராங்க. நல்லா இருக்கு பிஸ்னஸ். அதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் நோய் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சரி இங்கே வந்தால் உடல் பிணி நீங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 108 திண்ணூறு அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை அந்த திண்ணூறு அபிஷேகம் நடக்குது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா வந்து வழிபட்டுட்டு அந்த திண்ணூறு எடுத்து நம்ம இது பண்ணோம்னா நம்ம உடலில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த 108 அந்த திண்ணூறு அபிஷேகம் பண்ணும்போது நீங்களும் அந்த முருகருக்கு அபிஷேகம் அன்னைக்கு பண்ணலாம். அந்த நாட்களில் அபிஷேகம் நம்ம கையாலையும் முருகருக்கு அபிஷேகம் பண்ண விடுறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாலே கட்டிட்டாங்க. இது 2வது முறை கும்பாபிஷேக நிகழ்வு. முத்துமலை முருகன் கோவில் கட்டுறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த முத்துமலை முருகன் கோயில் கட்டுறவங்க அவங்க வந்து பார்த்துட்டு இந்த கோயில் பார்த்துட்டு உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை கோவிலை கட்டுறதுக்கு முன்னால அவங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த கோவில் கட்டிய வரலாறு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோலயே பாத்தீங்கன்னா நான் முன்னாள் வீடியோல போட்டிருப்பேன். நீங்க பிரமிப்பா பாப்பீங்க. அந்த அளவுக்கு அதோட வரலாறு இருக்கும். கோவில் சாதாரணமான ஒரு கோயில் இல்லைங்க, ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். நீங்க கண்டிப்பா வழிபட்டா வேண்டுவதெல்லாம் நடக்கும். பக்தமையன்பர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து இங்கே நடைபெற இருக்கின்ற பூஜைகளை தரிசனம் செய்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டாங்க. எவ்வளவு கூட்டங்கள், நிக்க கூட இடங்கள்ல அவ்வளவு கூட்டங்கள் இருந்துச்சு. எல்லாம் அரகரா கோஷம் தான், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான அந்த கோஷம் தான் அங்க ஃபுல்லாவே எழும்பிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். எல்லாருமே ஒரே தான் அந்த முருகரை வழிபட அத்தனை பேர் வந்துருந்தாங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க முருகன் வள்ளி தெய்வானை உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிலை வரைக்கும் கருவறை இது. அங்கதான் பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அங்க சிறப்பு அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கீங்க. நடைபெறும் 9:30 மணிக்குள்ளாக அனைத்து வசதிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று மகாதீபாராதனை நடைபெறும். அதன் பிறகு அலங்கார பூஜை, அதன் பிறகு தர்சனம், பசுவாடு பூஜை, சிவகங்கை பூஜை, கன்னியா பூஜை, வடக பூஜை போன்ற அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. எல்லோரும் சற்று பொறுமை காத்து கூட்டம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து கலசங்கள் வரும்போது வடிவமைத்து கொடுத்து இறைவனுடைய திருவுருளை பெற அன்பரும் கேட்டுக்கொள்கிறேன். முடிச்சாச்சா? மேல விநாயகர் கொண்டு போங்க கோபுரத்துக்கு. முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தாண்டகம் ஆறுமுகக் கடவுளுக்கு, தாண்டகம் ஆறுமுகக் கடவுளுக்கு,
இவர் பாத்தீங்கன்னா கூனம்பட்டி ஆதீன திருமடம் சத்குரு ஷீலஸ்ரீ சார் நடராஜ சுவாமிகள் அவரு தான் இப்ப வந்திருக்காரு. இந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கு அவரு வந்திருக்கிறது பெரும் பாக்கியம். அந்த முருகனோட கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேக நிகழ்வுக்கு வந்து நடத்தி கொடுத்திருக்காரு. இவர் சாதாரண ஆள் இல்லைங்க. ஈஷா யோகா மைய தலைவர் ஜக்கி வாசுதேவியை எதிர்த்து கேள்வி கேட்டவர். ஜக்கி வாசுதேவ் வந்து ஹம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய தான் சொல்லணும். ஓம்ங்கிற மந்திரம் பிரணவ மந்திரம், அந்த மந்திரத்தை தவிர்த்து வேற எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்த்து கேள்வி கேட்டவர். சாதாரண ஆள் இல்லைங்க, மிகப்பெரிய தலைவர். இவர் இங்க வந்தது நமக்கு பெரும் பாக்கியம். இவரை சந்திச்சதுல பெரும் பாக்கியம் நமக்கு. எல்லாரும் பாருங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. இவர் பாடினார்னா வச்சுங்க, சரஸ்வதியை நாக்கில் வந்து நடனம் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு இவரோட குரல் இனிமையாக இருக்கும். இவர் பாடுறதை பாருங்க, அப்படியே தெய்வீக படம்லாம் பாடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கு. பாட்டு கேளுங்க அவர் பாடினதை. படம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாய் போற்றி பெரும்புடன் காலை மூழ்கி பித்தக்கு பத்தனாய் அரும்பொருள் மனதை கொண்டு ஆண்டு ஆபத்தை உள்ளே வைத்து விரும்பிய நல் விளக்கு ரூபம் இடவல்லாருக்கு கருப்பினில் கட்டி போடுவார் கடவுள் விளக்கலாரே அதிலும் கடல் பணிந்துள் அடியேதும் அபயம் புகுவதென்று நிலைக்கான இடகம் சலிங்கிருந்தில் கிருபையாகி இதன் சக்திகள் கலங்க அருள்வாயே எதிர்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைப்பாரா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல ஒன்றிலும் அவந்த பெருமாளே வாக்குகள் வராதிய மணிவளம் துறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய துறையிலாவது வாழ்க நாட்களை அவற்றை ஒக்கற்கவும் வேண்டுமல்க வேட்கைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேட்கைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேட்கைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பகவி மலரே பிதாருடைய பற்றி गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां विषये सर्वविद्यानां दक्षिणा मूर्तये नमो नमः கும்பாபிஷேக லோகமெல்லாம் சுபிட்சமாக வாழ வேண்டும் பக்தி மேலோங்கி வளர வேண்டும் நற்சிந்தனை வளர வேண்டும் நல்ல எண்ணம் வளர வேண்டும் முருகப்பெருமானின் திருவருளினாலே அனைத்து ஜீவராசிகளும் இகபர சௌபாக்கியத்தை அடைய வேண்டும் என்று இருகரம் கூப்பி முருகப்பெருமானின் திருவருளையும் தங்களின் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இப்ப கலசம் பாத்தீங்கன்னா யாகசாலையில இருந்து நேரா கோயில் கிளம்பிருச்சு. இப்ப வந்து கலசத்தை எடுத்துட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. Hare
இப்போ பார்த்தீங்கன்னா கலசத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மணி சுவாமிகள் இந்த கோயிலை கட்டியார் பாருங்க, அவர் ஏத்தாப்புலேயே அவரோட சிலையும் வச்சு வழிபட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மணி சுவாமிகள் அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. எப்படி ஒவ்வொரு முருகர் கோவில்லையும் சித்தர்கள் ஜீவசமாதிகள் இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடமா இருந்திருக்கு. அந்த காலத்தில் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது அழிந்து ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. இப்போ இவரும் ஒரு சித்தர் தான், மணி சுவாமிகள். இவர் தான் வந்து இவர் கனவுல தான் சுவாமி வந்து சொல்லி இந்த கோயிலுக்கு பார்த்தால பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாகம் வந்து அந்த இடத்துல நின்றுருக்கு. அவர் வந்துட்டு ஓம் முருகான்னு சொல்லிட்டு நின்றுருக்காரு. உடனே அந்த நாகம் வந்து என்ன பண்ணியிருக்கு, அவரை 3 சுற்று சுற்றிட்டு போயிருச்சு. இரவு நேரத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வருது. கனவுல பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த மாதிரி எனக்கு கோயில் கட்டணும் இத்தனை அடியில் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்கிறாங்க. சாமி என்கிட்ட என்ன இருக்குது, நான் இப்படி எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ திருச்செந்தூர் போகணும்னு கனவுலேயே சொல்லி போச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர் போகிறாரு. அங்கே போய் திருச்செந்தூர் போனோடனே அங்கே இருக்க சுவாமிலாம் அங்கே திண்ணூறு பூசி அவருக்கு மண் எடுத்து கொடுத்து நீ சிறப்பான ஒரு இதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த இதை கொண்டாந்து வச்சு இங்கே வச்சு ஆரம்பித்தது தான் இந்த கோவில். திருச்செந்தூர் மண்ணை வச்சு ஆரம்பித்தது தான் இந்த கோவில். ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மக்களாகவே அவங்க நான் இது தரேன் அது தரேன்னு நிறைய டொனேட் பண்ணியிருக்காங்க, நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களே இந்த கோயிலுக்கு வந்தாலும் சரி உங்களுக்கு வேணுனது உடனே நடந்துடும். நடந்த உடனே நீங்களும் ஏதாவது செய்யணும்னு செஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில். ஒரு முறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இது புரியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதே உங்களுக்கு பெரும் பாக்கியம் தான். யாரும் பறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க. கமெண்ட்ல வீடியோ என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் அதுக்கு சரியான பதில் கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கும். காசு பணம் இழந்திருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாம், மன நிம்மதி இல்லாம இருக்கலாம், தொழில் இல்லாம இருக்கலாம். எல்லாரும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. ஆனா ஒண்ணு, நீங்க மனதார முழு மனதா நம்பி அந்த கோயில்ல நீங்க வழிபட்டா மட்டும் கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கை இல்லாம இங்க கண்டிப்பா போக கூடாது. இன்னைக்கு கும்பாபிஷேக நிகழ்வு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா கிரெயின் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெயின் மேலே தூக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுங்கிட்டோம். எவ்வளவு பாதுகாப்பாக அவ்வளோ பத்திரமா இங்கேருந்து என்ன லென்த் கிரெயினை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி அவர் மேலே உட்காந்துருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிட்டாங்க. அது ஃபோட்டோகிராஃபரும் சரி ஐயர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுங்கிட்டாங்க. எவ்வளோ ஹைட்டு மேலே வந்து அந்த சிலைக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பூக்கள்னு தெரியும், தண்ணி கும்பாபிஷேக அந்த தீர்த்தமும் சரி எல்லாம் மேலே அழகாக தெரிச்சிச்சு. நானே நனைஞ்சிட்டேன் வீடியோ எடுக்கும்போது. அந்த அளவுக்கு மேல இருந்து தீர்த்தங்கள் விழுந்துச்சு. முருகனோட அருள் சிறப்பா நடந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. இப்போ புடவக்காட்சி அம்மன் அவங்களுக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அந்த பாம்பு வந்து தலையில் நின்று ஆடுன்னு சொன்னால காவடி எடுக்கும்போது அந்த அம்மனுக்கு தான் இப்போ அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அந்த நிகழ்வு தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் புடவக்காட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரக சிலைகள் அவங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நவகிரகங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் கரகோஷம் பார்த்தீங்கன்னா அரகரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இருக்க இடம் இல்லாதனால பின்னால் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து மயில் வாகனத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. முருகருக்கு ஏத்தாப்புலேயே மயில் வாகனம் வச்சிருக்காங்க. அந்த மயிலுக்கு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முருகன் சிலை 34 அடி உயர சிலை. 34 அடி இல்லை, இது 69 அடி. ஏன்னா கீழே 34 அடி கீழே கொண்டு போயிருக்காங்க. அந்த பகுதி வந்து அவங்க தெரியக்கூடாதுங்கிறனால வந்து கால் வந்து இது அடித்தளம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் 34 அடி கீழேயும் இருக்கு. இப்போ கிரெயின் வந்து மேலே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. மேலே அந்த சிலைக்கு வந்து தீர்த்தம் ஊற்றுறதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஹைட்டு பாருங்க, கிரெயின் என்ன நீளம் பாருங்க, லென்த்து. அப்படியே அதை கரெக்டாக அந்த சுவாமிகிட்ட கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் பதட்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பக்கத்தால் கொண்டு போய் நிறுத்தும்போது பயமாக இருக்குங்க பாருங்கள். இப்போ சாமிக்கு பக்கத்தால் அந்த கிரெயின் வந்துருச்சு. இன்னும் அந்த கிரெயின் அப்படியே வெளியே கொண்டு வருவாங்க. அந்த கிரெயின் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தால் சாமிக்கு மேலேயே நிற்கிது. என்னடா சிலைக்கு மேலேயே நிற்கிதுன்னு பயந்தே போயிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சிலைக்கு மேலே கிரெயின் கரெக்டாக தலைக்கு மேலே இருக்குது. எவ்வளவு கிரிட்டிக்கலான இது பாருங்கள். ஆனால் சூப்பராக அழகாக கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. மேலேருந்து பூ போடும்போது சரி, தீர்த்தம் ஊற்றும் போது சரி, அழகாக ஒரு மேலே பட்டு தெரியுது. அது அவ்வளவு இவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி இருந்துச்சு. அந்த இடத்துக்கு இருந்து அது பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கோயில் மேலே நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. அப்படியே தீர்த்தங்கள் ஊற்றும் போது மேலேருந்து வடிகிற தீர்த்தம் எம்எல்ஏ ஊற்றுச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. 6 முகம் 12 கைகள் கொண்ட முருகன் சிலை தமிழகத்தில் இதுதான் முதல் முறையாக இங்கேதான் உள்ளது.
இப்போ பார்த்தீங்கன்னா புடவை காட்சி அம்மனுக்கு புடவை கட்டிகிட்டு இருக்காங்க. தைப்பூச திருவிழா நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டன்னு ஒரு புடவை இருக்குது. அது காலங்காலமாக பரம்பரை பதப்படுத்தி வந்த புடவை வச்சுருக்கு. அந்த புடவை வச்சு தான் அந்த சுவாமிக்கு படைப்பாங்க. இப்போ புது புடவை கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரைனில் வந்து சுவாமி சிலைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு, தீர்த்த ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவறைக்கு நேராக போயிட்டுருக்காங்க. கீழே போய் முருகர் சிலைக்கும் வெள்ளி தெய்வான சிலைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தீர்த்தம் போட போகிறாங்க. இப்போ அங்கே நம்ம வந்துட்டோம்.
மேல பிராந்தபாளையம் சிந்தாமணி அவர்கள் அலங்கார பூஜையானது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருளாசிரியரை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். சக்தி மருந்து இருக்காங்க, கந்த சக்தி கவன பாராயணம் பண்றாங்க. இத்தனை பேர் இப்ப பழனி யாத்திரை போறாங்க தைப்பூசத்துக்காக. அந்த முருகப்பெருமானை திருவள்ளுவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். இங்கே ஆர்வ சுப்பிரமணிய சுவாமியாக எழுத்தொல்லி அருள் பாலிக்கிறார். அடியார்களுக்கு தொண்டு செய்தாலே அது ஆண்டவனுக்கு செய்கின்ற தொண்டாகும் என்று சொல்வார். இங்கே சிவனடியார் பெருமக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறார்கள். அவருடைய பணிகள்லாம் செய்யும்போது பார்த்தா அந்த அடியார்களே வந்த மாதிரி ஒரு தூபம் போட்டே வராது பாருங்க. அதே போல 63 அடியார்களே கும்பலிக்கலையிலான ஒரு அடியார். அவர் சாமிக்கு தினந்தனி தூபம் போடுவார். சாம்பிராணி பழம் போட்டு இறைவனை வணங்கி ஆனந்த கூத்தாடுவார். அவர் பேர் கும்பலிக்கலையிலான நேரில் பார்த்த மாதிரி இருந்தது அவர் பார்க்கும்போது. அப்படி அடியார்கள்லாம் வந்து சொல்ல அடியார்களை வணங்கினோமே அது ஆண்டவனை போய் சேர்ந்து சொல்வார். அப்படி முருகன் பெருமக்களும் எல்லோருமாக ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பான முறையிலே அமைத்திருக்கிறார். அந்த மணிசாமியருடைய ஆசீர்வாதம் முருகப்பெருமானுடைய குருவரனும் திருவருளும் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. ரொம்ப அழகாக அழைத்திருக்கிறார்கள். பக்தி பெருமக்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்த்தி அனைவருக்கும் மீண்டும் நம்முடைய திருமணத்துறை இணைந்த பரிபூர்ணமான ஆசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குறது ரொம்ப பெரிய சுலபமான காரியம். அவர் மணிசாமி இருந்தப்ப இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கினாரு. முருகப்பெருமானுடைய ஆலயத்தை உருவாக்கினாரு. அதை வந்து கலந்து கொண்டிருக்கிறவர்களா பல இன்னொரு தீரு. அதான் கண்கூடா நீங்க எல்லாம் பாக்குறீங்க. இப்போ இந்த போன்ல எல்லாம் பாருங்க, வாட்ஸ்அப்ல நிறைய வருது. பல பக்த மொழிகள்லாம் அவருடைய குறைகள்லாம் வந்து இங்கே சொல்லி எல்லாம் சிறப்பான முறையிலே அவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவிழை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மணிசாமியுடைய குடும்பத்தார்கள் அவர் முருகன் லோகநாதன் எல்லாருமே ரொம்ப அழகாக செய்து வருகின்றார்கள். ஆனால் அந்த பணியுடைய சிறப்பு முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருகை மஞ்சகம் என்று சொல்வார். அதுபோல அந்த அன்பத்தை நாம் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படியாக இங்கே சிவனியார்கள் நிறைய வந்திருக்காங்க. அவர்களும் நிறைய பணிகள் செய்திருக்காங்க. பார்த்திபன் ஐயா, முரளி ஐயா இப்படி எல்லோருமே அங்கு சேர்ந்து செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய திருவிழி பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பரிபூர்ணமாக நாம் ஆசீர்வதிக்கிறோம். முருகப்பெருமானுடைய திருவிழாலே உங்களுடைய குறைகள்லாம் தீரணும். ஆமா மாரியா அந்த அம்மா ரொம்ப 2 பேரும் மனசு வருவாங்க. நம்முடைய மணிசாமியும் நம்ம மாரியா அவங்க 2 பேருமே வருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப மனசு மேல உயிர். அவங்க எல்லாம் சாமி நீங்க வந்து எல்லாம் நல்லா சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு அவர் எப்படி செய்தாரோ அந்த பணியை விடாம அவருடைய மக்கள் எல்லாம் நம்முடைய மனத்துக்கு மறுபடியும் வந்திருந்து அழைத்தார்கள். அதே போல சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. எல்லாரும் முருகப்பெருமானை வணங்குங்கள், அவருடைய திருநாமங்களை சொல்லுங்கள். எல்லாருடைய குடும்பங்களும் சேவமாக மகிழமாக வாழ வேண்டுமாக வாழ்த்தி உங்கள் அனைவருக்கு மீண்டும் நம்முடைய திருமணத்தில் எழுந்த பரிபூர்ணமான ஆசைகளை சொல்லி நம்முடைய ஆசையை நிறைவேற்றுகின்றோம். முருகனுடைய வடிவமாகவே அறியாத பார்த்தீங்கன்னா அன்னதான கூடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிவசேனை அடியார்கள் குழு அவங்க தான் பார்த்தீங்கன்னா பரிமாறுறது எல்லாமே எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உழவார பணி இது எல்லாமே சிவன் தொண்டு செய்கிறவங்க. இங்கே சிவனடியார் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இவங்க சிறப்பாக எல்லாம் கூட இருந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இத்தனை மக்கள் கூட்டத்துக்கும் சிறப்பாக பரிமாறி பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த கோவில் கூட்டாலும் சரி, ஆன்லைனில் பதிவு பண்ணி வச்சுருந்தாலும் சரி, சிவசேனை இருந்து அவங்க போய் மக்களுக்காக நிறைய பேர்த்துக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஐயப்பா கோவிலுக்கும் சரி எல்லாத்துக்குமே போய் அங்கே சேவைகள் பண்ணுறதுக்குன்னே பண்ணியிருக்காங்க. முருகன் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வு நீங்கள் அனைவரும் நல்லா நன்கு பார்த்து கழித்தீர்கள். ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறது கிட்டத்தட்ட நான் 3 மணி நேரம் வீடியோ எடுக்கிறேன்னா எடிட்டிங் 5 மணி நேரம் 8 மணி நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இந்த நிகழ்வை காமிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நான் செலவிட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டு, இதை மட்டும் பண்ணுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலை. வாழ வைங்க, வளர வைங்க. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஐயா வணக்கங்க.
சிவாதிச்சிட்டம்பலம். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் சிவபார்த்திபன். சிவகண சேனை அடியார் திருக்கூட்டத்தில் தலைமை ஆலோசகர் அண்ட் ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. நம்ம மகா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம உழவார்பணி செய்கிற மக்கள் வந்து இதுக்காக சிவத்தொண்டுக்காக வந்து அனுமதிக்கிறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த கோயில் கூப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்பாங்க. சிவன் கோயில், முருகன் கோயில், எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருங்க. இதுக்காக உங்ககிட்ட எத்தனை பேருங்க ஐயா தொண்டு செஞ்சுருக்காங்க? வந்து இந்த உழவாரப்பணி அன்னதானத்துக்கு அன்னப்பளிப்புக்காக சுமார் ஒரு 100 பேர் பக்கம் எங்கிட்ட இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க. 100 பேர் பக்கம் இருக்காங்க. இதுல பாதி பேர் மட்டும்தான் நம்ம திருப்பூர்ல இங்க வந்து சேவை பண்றாங்க. சரிங்க. மீதி பேர் வேற பக்கம் உழவாரப்பணிக்கும் சபரிமலையும் போயிருக்காங்க. சபரிமலைக்கு. ஓகேங்க ஐயா. ஓம் நம சிவாய. நன்றிங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம பிராந்தகம் கும்பாபிஷேகம் அன்னம்பாளிப்புக்காக இப்போ எல்லா கோயிலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருக்கீங்க? கூப்பிட்ற கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க. அதுக்காக உழவார் பணி பண்ணிட்டு இருக்கோம். கோயில் திருப்பணி பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. உழவார் பணி பண்ணி சரிங்க. அதுங்க இப்போ உங்கள் கூட ஆன்லைன்லேயே பார்த்துட்டு எந்த கோயில் எம்டிஆர் இருக்கோ உழவார் பணி பண்ணாத கோயிலுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக எதுவாக இருந்தாலும் காசு சும்மா ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க. நாங்கள் சொந்த காசு போட்டு அடியார்கள் வந்து 50 பேர் இருக்கிறோம். எங்களுடைய சொந்த காசுல தான் நாங்கள் வந்து இப்போ இந்த உழவார பண்ணி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? சிவத்தொண்டு தாங்க. இதுவுமே சிவத்தொண்டு. ஆனத்திலேயே சிறந்தாலும் அன்னதானம்பாங்க. அந்த இதை நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, மிக நன்றிங்க. ஓம் நம சிவாய. சரிங்க.